Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. 9 நாளைக்கு முன்னாடி தமிழ் டைரக்டர் ஒரு ஃபார்மர் சென்னை மேயரோட பையன் இமாச்சல் பிரதேஷ்ல இருக்க சட்லஜ் ரிவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிவர்ல ஒரு ஆக்சிடென்ட்டால காணா போறாரு. ஸோ இப்போ ரீசெண்டா அவரோட உடலை மீட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண வைக்கிற அளவுக்கு நடந்த ஒரு விஷயங்கள் தான் இது. அதாவது வெற்றி துரைசாமி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெற்றி துரைசாமி அவர்கள் யார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். அதாவது சென்னையோட ஃபார்மர் மேயரான சாய்தாய் துரைசாமி அவர்களோட பையன் தான் இவர். மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அவங்க சாய்தாய் துரைசாமி அவர்களோட ஒரே பையன். இவர் பார்த்தீங்கன்னா 2021 என்றாவது ஒரு நாள் அப்படின்ற ஒரு படத்தோட டைரக்டர். ஸோ நடிகர் அஜித்தோட ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. February 4 பார்த்தீங்கன்னா இவரோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டை செலக்ட் பண்றதுக்காக இவரோட ஃப்ரெண்ட் கோபிநாத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிம்லாக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஹிமாச்சல் பிரதேஷோட கினூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சட்லஜ் ரிவர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட காரை ஓட்டிட்டு வந்த டென்சின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிரைவர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் திடீர்னு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கார் தடுமாறி ஆக்சிடென்ட் ஆகி அந்த சட்லஜ் ரிவர்ல போய் கார் விழுந்துச்சு. விழுந்த இடத்துல இருந்து துரைசாமி அவர்கள் காணாம போறாரு. அவரோட ஃப்ரெண்ட் கோபிநாத் அவர்கள் இந்த காயங்களோட மீட்டெடுக்கப்படுறாரு. என்ஜின் அப்படின்னு சொல்ல போற அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சம்பவம் February 4 நடக்குது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட உடலை மீட்டெடுக்கிறதுக்காக பல ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலி வெற்றி துரைசாமி அவர்கள் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் ரிவார்டு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 நாளுக்கு அப்புறம் February 12 மதியம் ஒரு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா வெற்றி துரைசாமி அவர்களோட உடலை மீட்டெடுக்கிறாங்க. அதாவது அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல அவரோட உடலை மீட்டெடுக்கிறாங்க. சிம்லால இருக்க இந்திரா காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டுறதுக்காக அவரோட உடலை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களோட ஃபேமிலிக்கும் சரி நிறைய பேருக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். நம்மளால கன்சர்ஸை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. பட் இது ஒரு விஷயத்து மூலியமா அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கை எந்த நேரத்துல எப்படி எதனால எதிர்பாராத விதமா முடியும் அப்படின்றது நம்ம யாராலையுமே கணிக்க முடியாத ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? வண்டியை நிறுத்தாம தடுமாறி இருப்பாரு அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சிருப்பாங்களா? வெற்றி துரைசாமி அவர்கள் காணா போவாரு அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை நம்மளால மாற்றவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல் சடன். ஸோ என்னோட கண்டோலன்சஸ் நான் என்னோட ஃபேமிலிக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்கிட்டையுமே வியூவர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னன்னா அந்த வெறுப்பு, கோவம், அன்பு, ஈகோ, அவன் பெரியாள் இவன் பெரியாள், அவன் கெட்டவன் இவன் கெட்டவன், அவன் அப்படி இவன் இப்படி, என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் கஷ்டம் வருது? இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா தாட்ஸ் இருக்கும். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எல்லாருமே இறந்து தான் போக போறோம். ஒரு விஷயத்தை தவிர்த்து நம்ம எல்லார் வாழ்க்கையுமே இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இல்லாம வாழலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்போ எப்படி முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.